பண்ணிட்டா. டெய்லி இங்கே வீட்டில் எழுப்புறாங்களோ இல்லையோ, எனக்கு கால் பண்ணி டெய்லி எழுப்பிடுவா. ஃபஸ்ட் டைம் இவளை ஸ்கூலில் பார்த்தேன். அப்புறம் நான் படிக்கிற டியூஷனில் பார்த்தேன். ஸ்கூலில் பார்த்ததை விட டியூஷனில் தான் அதிகமாக பார்த்துருக்கேன், ரசிச்சிருக்கேன். டெய்லி 5 மணிக்கு நான் வந்துடுவா. நான் ஷார்ப்பாக ஒரு 5:30க்கு போயிடுவேன். அவள் காலை நீட்டி கிளவி மாதிரி மடியில் புக்கை வச்சுக்கிட்டு படிப்பா. இல்லை சாரி அவள் ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிக்கிட்டு இருப்பா. வாரத்துக்கு 7 நாள் 6 நாள் என் முன்னாடி தான் இருப்பாள். ஏன்னா ஒரு நாள் எப்போதுமே லீவ் இருக்கும், அதான் சண்டே. அந்த நாள் அவளை பார்க்க ரொம்ப ஏங்குவேன். ஒரு தடவையாவது அவன் முகத்தை பார்த்துட மாட்டோமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டே இருப்பேன். அவன் முகத்தை பார்த்ததை விட அவள் காலை பார்த்து தான் அதிகம். அவ்வளோ அழகு, அதில் விழுந்துட்டேன். இந்த காதல் எனக்காக தோணலை, தானாக வரல. என் ஃப்ரெண்ட்ஸு அவங்க தான் காரணம். என்னையும் அந்த பொண்ணையும் மென்ஷன் பண்ணி பேசி எனக்கு வந்துடுச்சு என் லைஃப்பில் லவ்ங்கிற ஒரு வேர்டு. ஹலோ 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 சொல்ல இவ்வளோ நேரமா? ஃபோன் எடுக்க உனக்கு இவ்வளோ நேரமா? உனக்கு தெரியாதோ நான் வீட்டில் இருப்பேன்னு. இப்போ எங்க இருக்க? நான் இங்கே இருந்தால் உனக்கு என்ன? இப்படிதான் கோவம் வந்தாலே ஆகும்னா கட் பண்ணிடுவான். ஹலோ சாரி ப்ளீஸ், கோபப்பட்டா பேசாமல் இருக்காது, கஷ்டமாக இருக்குது. நீ மட்டும் என் மேலே கோவப்படுற, எங்கேருந்து உனக்கு என்னன்னு கேட்குற? ஃபர்ஸ்ட்லாம் நம்ம பேசின சண்டையே வராது, ஆனால் இப்போது நான் பேசினாலே சண்டை தான் வருது. என்ன நீ எதுக்கு சாக போகிற மருந்து குடிக்கிற? எப்போ பார்த்தாலும் என் மேலே எரிஞ்சு விழுந்துக்கிட்டு இருக்க. எனக்கு சீரியஸாக இருக்கவே பிடிக்கல. இப்படிலாம் பண்ணுறதை பார்த்தா எனக்கு ஒரு பையன் கோத்தில் நடந்துட்டானா உன் மேலே அன்பு இல்லைன்னு உன் மேலே இருக்க உரிமை அவ்வளோதான். அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? அப்போது நீ திட்டினாலும் நான் கேட்டுக்கணும், அடித்தாலும் வாங்கிக்கணும். திட்டும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? நான் எதுக்கு உன்னை திட்டுறேன்? எனக்கு பிடிக்காத விஷயம் பண்ணுறேன், அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை நான் திட்டுறேன். அதை நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்க? சரி நான் திட்டுனே சொல்லுங்க, என்னைக்காவது நான் எதுக்கு திட்டுக்குன்னு யோசிச்சு பார்த்திருக்கியா? அப்படி யோசிச்சு பார்த்தா நீயும் பைத்தியக்காரி மாதிரி சாக போகிற மருந்தையும் குடிச்சிருக்க மாட்டேன். ஆமாம், நான் பைத்தியக்காரி தான். நீ தான் என் உலகம், நீ தான் எல்லாமே சொல்லி உன் பேர் சுற்றி வந்த பார்த்தியா? அதுதான் என்னை சாகிற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருக்கு. சீரியஸாக என் மேலே உனக்கு 1% லவ் கூட இல்லை. நான் ஏன் உன் மேலே கோவப்படணும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் எந்த நேரமும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்க முடியாது. எந்த நேரம் பேசுறதுக்கு நான் ஒன்றும் வெட்டி இல்லை. அப்படியா? நீ என்ன ஒர்க் போகிற? சும்மா தானே உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சுற்றிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருக்கும் உன் கூட ஃப்ரீயாக பேச முடியாது, உனக்கே தெரியும். உன் கூட பேசக்கானே என் ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வர முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் தான் உனக்கு முக்கியம். உன் ஃப்ரெண்ட்ஸ் கூடயே நீ குடும்பம் நடத்திக்கோ, சரியா? இப்போ நம்ம லவ் பண்ணுறோம்னா அது காரணம் யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க மட்டும் உச்சு பேத்தாம தான் உன்னை லவ் பண்ணிக்கவே மாட்டேன். லவ் பண்ணுறோன்னு சொல்லாத.
நான் பண்ணுறேன்னு சொல்லு. நீ என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தாலும் நான் தான் அப்படி சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கே பாரு பிரியா, 24 மணி நேரம் நான் அவன் கூட பேசிக்கிட்டே இருக்கேன். எனக்கு வயசு 20, என்னோட ஒரு வயசு சின்ன பொண்ணு தான் நீ. இன்னும் சின்ன பசங்க மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தால் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரை பற்றி யோசிக்காமல் விட்டுருவோம். நம்ம லவ் பண்ணுறதே ஃப்யூச்சரில் ஒன்றா இருக்கணும் தான். உன் கூட பேசிக்கிட்டே இருந்தால் என்னால் எப்படி மூவ் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. உன் பக்கத்துலேருந்து யோசிச்சு பார்க்குறத விட என் பக்கத்துலேருந்து கொஞ்சம் யோசிச்சு பாரு. இந்த மாதிரி ஒரு டீசன்ட் லவ், கேரிங் பர்சன், லவ்வில் ஒரு மெச்சூர்டாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன். நம்ம லவ் பண்ணும்போது இருக்குமோ இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. சத்தியமாக சொல்கிறேன், உன்னை திட்ட எனக்கு மனசே வராது. ஸ்கூல் படிக்கும்போது சரி, அப்பவும் சரி, உன் கண்ணு அவ்வளோ அழகு, தோற்றம் எனக்கு வந்து. நான் கோவப்பட்டு உன்னை திட்டினா நீ தப்பாக முடிவெடுக்காது. அந்த ஒரு நாள் தான் அப்படி இருப்பேன், அடுத்த நாள் அப்படி மாறிடும். அதுக்காக சாக போகிறேன்னா மன தைரியமான பொண்ணுங்களை தான் எல்லா பசங்களும் பிடிக்கும். நான் உங்கள்கிட்ட எவ்வளோ சொல்ல நினைக்கிறேன், அதெல்லாம் ஃபோனில் சொல்லிட முடியாது. லவ்வில் அண்டர்ஸ்டாண்டிங் தான் முக்கியம். எவ்வளோ தூரம் எப்படி சொல்லணும்னு எனக்கே தெரியல. சாரி. அதெல்லாம் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நான் உன்னை திட்டேன். எனக்கு நீ என்னை எங்கே விட்டு போயிடுயோன்ற ஒரு பயத்தில் தான் நான் இப்படி பண்ணிட்டேன். இனிமேல் நான் அதை பண்ண மாட்டேன். சாரி. தெரியும் நீ மாறுவேன். நீ ஆசைப்பட்ட மாதிரி நானும் நல்ல லவ்வாக மெச்சூராக மூவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். லவ் யூ. லவ் யூ டூ. சண்டை போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் உங்கள் ஈகோ விட்டு ஒரு தடவை சாரி கேட்டுருங்க. லைஃப்பில் லவ் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. லவ்வே லைஃபாக வச்சுக்காதீங்க. சின்ன அடிபட்டால் கூட வலி அதிகமாக இருக்கும்.